அரசியலை பொறுத்த வரையும் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக நம்ம மோதிக்கிறது வேறு. அதை விட்டுவிட்டு ஜன்னலுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி தனி மனித வாழ்க்கையை பற்றி விமர்சனம் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, மக்களே வந்துச்சு என்னங்க இதெல்லாம் ஒரு டாபிக்னு எடுத்து பேசுனுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது நல்லா கைதேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான அரசியல் தலைவர்கள் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தலைவரை தான் இப்போ பார்க்க போகிறோம். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் தான். அவராப்பா பயங்கர நாசுக்கான்ற அவர் வெள்ளந்தியா என்னென்னதையே பேசி விடாரப்பா மேடையிலலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக்கானீங்கன்னா கரெக்டு. மேடையில் திடீர்னு அண்ணனுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே பேசுவார். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய துணைவியார் சங்கீதா அவர்கள் ஒரு கேஸ் ஒன்று தொடுக்கிறாங்க. டிவோர்ஸ் வேணும், எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைக்குள்ளே நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் கேள்வியாக கேட்குறாங்க. விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய துணைவியார் இப்போ விவாகரத்து கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் உங்களுக்கு தெரியுமா, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டோன்னே இவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, அப்பா அரசியல் ரீதியாக ஏதாவது கேளு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிலாம் என்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறது? அது ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது கோர்ட்டு சொல்லும். அது என்ன தீர்ப்புங்கிறத அவங்க சொல்லுவாங்க, அது அவங்களுடைய வழக்கு. இதுக்கு பின்னாடி நம்ம என்னத்தை சொல்கிறது? இப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா நாளைக்கு கேள்வி எகிரியில் உன்னைய பற்றி பேசுவாங்க எல்லாரும். அதனால் தனி மனித வாழ்க்கையை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. அரசியல்னா அரசியல், கருத்துனா கருத்து, கொள்கைனா கொள்கை, அதுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சூப்பராக டேக்கிள் பண்ணியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்காதீங்க, அரசியல் விஷயத்தை கேளுங்க, அப்புறம் உன்னைய பற்றி சொல்லுவாங்க. ஒரு கட்சி தொண்டரை கட்சியை வழிநடத்த முடியும் இல்லை, இது முடிவு கோர்ட்டு வழக்குடைய தீர்ப்பு வந்தால் தான் தம்பி. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து கேட்காதீங்க. அது அவங்க விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் வேணாம். அதுக்கு அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகத்தில் தாம் இணைந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாரே. திமுக இப்போ இணைஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா நான் இப்போ தாய் கழகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ திமுகவுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக தான் அதிமுகவுக்கான தாய்க்கழகம்னு சொல்லுவாங்க. ஆனால் லாஜிக் படி பார்த்தா திமுகவுக்கான நேரடி நெமிசிஸ்ன்னு சொல்லலாம். நெமிசிஸ்னால் திமுகவை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தாய்க்கழகம் அதுக்கப்புறமா அதிலிருந்து வந்த துணைக்கழகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதிமுக நேர் ஆப்போசிட்டு. திமுகவை காலி பண்ணுறதுக்குன்னே வந்தது தான் அது. நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் தாய்க்கழகம்னு சொல்கிறதுக்கான கான்ட்ரவர்சி இருக்குல்ல. அதுக்கு பின்னாடி யாராவது அதிமுகலேருந்து போய் அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் தாய்க்கழகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பயங்கரமான கான்ட்ரவர்சி. அது கரெக்டான கருத்து கிடையாது அப்படிங்கிறது ஊரில் இருக்க எல்லாரும் ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கிறதுக்கான ஆழமான கருத்து அதுதான். திமுகவுக்கு நேரடி எதிரி அதிமுக. அந்த கட்சியிலேருந்து இங்கே போனால் கொள்கையே உடஞ்சி போயிடும். யாரை எதிரின்னு சொன்னே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. அதை தான் இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்தும் கேட்குறாங்க. அதை இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்படிப்பட்ட மனுஷன், அதிமுகவில் எந்தெந்த மாதிரி பெரிய பெரிய உயரிய பதவியிலலாம் இருந்தவர், இப்போ பாருங்கள் போய் அங்கே போய் ஆதரவே இல்லாமல் போக திக்கும் இல்லாமல் திசையும் இல்லாமல் திமுகவில் போய் சேர்ந்து தாய்க்கழகம்ன்றார். அது தாய்க்கழகமா? அது திமுக தாய்க்கழகமா அதிமுகவுக்கு? அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுக்கான வரலாறு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். பார்த்துட்டு அவருடைய நிலையை பாருங்க எப்படி இருந்தார். இந்தியா தமிழ்நாட்டில் அதிமுகவில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தாய் கழகத்தில் போய் சேருன்னு சொல்கிறார். அதிமுக ஆரம்பித்ததே தீய சக்தி கருணாநிதியையும், தீய சக்தியுடைய தலைவர் தீய சக்தி திமுகவையும், தீய சக்தியாக இருக்கின்ற திரு கருணாநிதி அவர்களையும் ஒழிப்பதனுடைய கடமைன்னு சொல்லி முதல் வார்த்தையை சொல்லி 72 அதிமுக கழகத்தை புறத்து எம்ஜிஆர் ஆரம்பித்தார்கள். எனவே அவர் பல தடவை சொல்லியிருக்கார், நான் எப்போ தீய சக்தி சொன்னேன் அப்படின்னு இப்போ சொல்கிறார். அதெல்லாம் நம்ம அவருக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல. இதனால தான் அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். கட்சியை பிளவுபடுத்தி திமுகவை கொண்டு போக வேண்டிய திட்டமிட்டு அவர் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அவரோடு இருந்த திரு ஜேசிடி பிரபாகரன், மரியாதைக்குரிய மனோஜ் பாண்டியன், மரியாதைக்குரிய திரு வைத்தியலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் போனதுக்கு முன்னால் வேறு வழியில் நிற்கிற ஒரு ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ அவர் மகன் ஒருத்தர் போய் 3 பேர் சேர்ந்திருக்காரு. அது அவருடைய விருப்பங்கள். அதுக்கடுத்தது
இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போய் திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் திமுகவுக்கு உச்சபலம் பலாக்கிரமசாலி அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஸ்ட்ரென்த் வந்துட்டதாகவும், அதுக்கு பின்னாடி முதல்வர் அவர்கள் இப்போ வந்துட்ட பார்த்தீங்கல்ல பட்டை பலத்தை 210 தொகுதிக்கு மேலே அச்சு தும்சம் பண்ண வரும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக பேசிட்டு தான் ஒரு கருத்தை வந்து கேள்வியாக கேட்குறான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள்ட்ட. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனவுடனே திமுகவுக்கு பல மடங்கு பலம் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல், 210 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு முதல்வர் கூட பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோடனே முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கள் வழி கிளியர் ஆயிடுச்சு, துரோகிகளெல்லாம் வெளியே கிளம்பிட்டாங்க, அப்போ தெளிந்த நீரோடையாக அதிமுக இருக்குது, அதுபோக நாங்கள் ஒரு பலமான கூட்டணியில் வேறு இருக்கோம், மக்களுடைய ஆதரவு சூப்பராக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுகிறார், நான் சொன்னதை செய்வேனான்னு கேட்டால் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. அப்படின்னா மக்களுடைய ஆதரவை நீங்கள் அங்கேயே பார்க்கலாம். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறுப்பா தான், அது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஆதரவு எங்களுக்கு கொட்டி கிடக்கு, அச்சு நிமிஷம் பண்ண போகிறது நாங்கள் தான், கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள். இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 210 தொகுதிக்கு மேலே அதிமுக வெல்லும். துரோகிகள்லாம் விலகிட்ட பிறகு தெளிந்த நீரோட நாங்கள் போராட்டத்தை கிளம்பிட்டோம். அப்போ தேர்தல் போராட்டத்தில் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத கோரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த 10,000 கொடுக்குற கோரிக்கை இப்போ பொதுமக்கள் பிரமாதமாக வரவேற்கிறாங்க. நேற்று நடந்த கூட்டத்தில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி கொடுத்த உறுதியை செய்வாரா மாட்டாரான்னு கேட்குறோம். கட்டாயம் செய்வார், எங்கள் வாக்குகள் இரட்டலைக்கு தான் அப்படின்னு பொதுமக்கள் சொன்னதை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல இந்த சூழ்நிலைகள் நமக்கு நல்லா இருக்கிறது. 210 இடங்களுக்கு மேல் தனி பெரும்பான்மையுடன் திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வெல்லுவார்கள்.